Radio Mirchi 98.3 FM presents. சார் இந்த 2 years பிரேக்ல சாரி சார் இந்த 2 weeks பிரேக்ல என்னெல்லாம் பண்ணீங்க சார்? ஜாலியா எல்லா ஊர்ல சுத்திலாம் பாத்தீங்களா இல்ல வேற என்னெல்லாம் பண்ணீங்க? நிறைய அம்மா கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். எங்கள் தாயார் கூட அவங்க உடல்நிலையை பார்த்துக்கிட்டேன். படத்தில் பண்ண காட்சியில் அப்புறம் லைவில் எங்கள் அம்மாட்ட நடிச்சு காட்டினேன். எங்கள் அம்மா பயங்கரமாக சிரிச்சிருந்தாங்க. வயதாயிருச்சுல அவங்களுக்கு 70 ஆச்சு. அவங்களுக்குள்ளே சார்ஜ் ஏற்றிக்கிட்டே இருப்பேன். எதாவது பண்ணி காமெடி பண்ணுவேன். புதுசாக ஏதாவது ஒரு காமெடி பண்ணி இப்போ வீட்டில் குழந்தைகள், பிள்ளைகள், பசங்க, நண்பர்கள் ரொம்ப ஜாலியாக இருந்தேன். சொந்த பந்தங்கள், உறவுகள், ஊருக்கு போகிறது, மாமியார் ஊருக்கு போகிறது, நல்ல கோழியை விரட்டி பிடிச்சி அடித்து நல்ல கோழி குழம்பு, நல்லா ஐயரை மீன், அந்த மாதிரி நல்லா கிராமப்புறங்களில் வாழ்க்கை நல்லா அழகாக இருந்துச்சு. அப்படி ஊரோட சில வெளிநாடுகள்லாம் அப்படி போயிட்டு அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு எங்கெங்கே பார்க்கணும், அமெரிக்கா, கனடா அப்படிலாம் போயிட்டு எல்லாம் அங்கே இருக்க ரசிகர்கள், அங்கே ஃப்ரெண்டெல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க வீட்டிலலாம் போயிட்டு அப்படின்னு இங்கே பார்க்குறேன். அதுக்குள்ளே 2 வருஷங்கிறாங்க. என்னையா இதை போய் 2 வருஷங்கிறீங்க? நீங்கள் வாழ்க்கையிலே வாங்கின சிறந்த அவார்டு இல்லைனா மறக்க முடியாத பாராட்டு, அதை கொஞ்சம் லைட்டாங்களுக்காக. ஒரு குழந்தை கோமா வந்துருச்சு. அந்த குழந்தைய தூக்கிட்டு யார்கிட்டையும் விசாரிச்சுட்டு நம்ம ஆஃபீஸுக்கு வந்துட்டாங்க. சார் இந்த மாதிரி பொண்ணு கோமாவாயிருச்சு. 13 வயசு பொம்பளை பிள்ளை. அது திடீர்னு கோமாகி அவங்க இந்த சித்தா வைத்தியத்தில் இது பண்ண இருக்காங்க. ஆனால் டாக்டர்கிட்ட போய் காட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட 4 வருஷம் 5 வருஷமாக குழந்தைக்கு இந்த கோமாலேருந்து. அப்போ டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த குழந்தைக்கு என்ன பிடிக்கும்னு உங்களால் சொல்ல முடியுமான்னு அம்மா அப்பாட்ட கேட்டிருக்காங்க. வடிவேல் காமெடியை போட்டால் சிரிப்பா சார்னு சொல்லி இவங்க தாய் இதை பண்ண சொல்லியிருக்காங்க. அதை சொன்னோடனே அப்படியே அதில் ஒரு 30 கேசட் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி இந்த குழந்தைக்கு டெய்லி போட்டு காட்டுங்க அப்படின்னு அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்த பிள்ளை கரெக்டாக ஒரு மாதம் ஒரு 30-35 நாளில் அந்த கோமாவிலேருந்து வெளியே சிரிச்சிட்டா. கேட்கன்னு சிரிச்சு. நம்ம சினிமா ப்ரொடக்ஷன் மேனேஜர் மூலியமாக அந்த ஃபேமிலி இங்கே வந்தாங்க ஆஃபீஸுக்கு. எங்கள் குலதெய்வமே நீங்கள் தான் சார் அப்படின்னாங்க. நான் தேம்பி அழுதுட்டேன். நான் அதே மாதிரி தேனியில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. புருஷன் பொண்டாட்டிக்கு சண்டை. புருஷன் திட்டிவிட்டார் அந்த அம்மாவை. எப்பயுமே திட்டாதவர் திட்டிருக்காரு. உடனே இந்த அம்மா அவர் வெளியே போனோன்னா கதவை சாத்திட்டு சூசைட் பண்ணுறதுக்கு கயிறை மாட்டிடுச்சு. நான் சாக போகிறேன். பக்கத்துலலாம் கதவை தட்டுறாங்க, கதவை திறக்க மாட்டேங்குது அந்த அம்மா. அப்போ போலீஸுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. போலீஸெல்லாம் பார்த்து எல்லாம் என்ன கதவெல்லாம் உடைச்சிருக்காங்க. அந்த ஆள் புருஷன் போனவரை காணாம். கதவை உடைச்ச அந்த ஊர் டிஎஸ்பி அவர் ராஜசேகர ஒரு பேர் என்ன சொன்னாங்க, சேகர ஏதோ பேர் உள்ள பார்த்தா டிவி ஓடி இருந்திருக்கு. அதில் ஒரு சீன் ஓடி இருக்கு. என்ன கையை பிடிச்சிருத்தியான்னு ஒரு சீன் இருக்கும். இல்லைடா அந்த பிள்ளைய கையை பிடிச்சிருத்தியா, என்ன கையை பிடிச்சிருத்தியா, இல்லைடா சந்தைக்கு போனப்போ கையை பிடிச்சிருத்தியா இல்லையாடா, என்ன இல்லையாடா, இப்படியே கேட்பேன். இந்த அம்மா கயிறை கழுத்தில் மாட்டினோன்னு அந்த சீன் வந்திருக்கு. பார்த்துட்டு கேட்கன்னு சிரித்து கயிறை சுருட்டி இடுப்பில் சுருட்டி கீழே சிரிச்சுக்கிட்டே கேட்டேன். போலீஸ் ஆஃபீஸர் கதவை தந்து பார்த்தா அது டிவி பார்த்து சிரிச்சுக்கிட்டு வந்து கயிறை கையில் வச்சுது. ஏம்மா என்னம்மா அது சாகலாம் தான் பார்த்தேன், இந்த வடிவில் கெடுத்து விட்டாப்புலன்னு. ஸோ அவங்க காமெடிஸ்லாம் பார்க்கும்போது ரியல் லைஃப்லேயே நடக்கிற காமெடி மாதிரியே இருக்கும். ஸோ இந்த மாதிரி காமெடியெல்லாம் எங்கேருந்து சார் நீங்கள் எடுக்கிறீங்க? எந்த கடையில் போய் வாங்குறீங்க? எல்லா பேர்ட்டையும் ஒரு காமெடி இருக்கும். இவங்களோட சேர்ந்து வாழ்ந்து அப்படியே கிழங்குல புடுங்கல மண்ணு மாதிரி தான் நான். ஏன்னா அவங்க கூட திரிவேன். நான் ரொம்ப கோவமாக பேசிட்டே ஒருத்தர் இருப்பான். என்னடா பேசுகிற, என்ன பேசுகிற, பெரிய பண்ணடா நீ குன்னுடுவோனியே, நீ ஆட்ட பேசுகிற நீ. நான் நினச்சேன் ஆச்சா உடே ஒன்று கத்திக்கிட்டே இருப்பான். நம்ம கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. என்னடா என்ன பார்க்குற அப்படின்னு பலான்னு ஒரு அறாயம் வரல. இப்போ எதுக்கே அடிச்ச நீ? நான் இவ்வளோ நேரம் இவ்வளோ கோபமாக பேசுனேன். ஆனால் உன்னை அடிச்சனா பற்றியா? ஆனால் நீ கோபமே படாமல் இப்படி அடித்து தப்பா இல்லையா? இப்போ உன் கூட பழகிறதுக்கு வெக்கமாக இருக்கேன். அது மாதிரி அனுபவ படிப்பில் தான் வந்தேன், பள்ளி படிப்பில் வரல. சார் காமெடிலாம் பண்ணும்போது டேரக்டர் ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்துருப்பாங்க, அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவீங்களா இல்லை நீங்களே ஆன் தி ஸ்பாட்டில் 1-2 மானியத்தேனை எல்லாம் போடுவீங்களா? சார் இதில் ஈகோடையெல்லாம் தப்பிக்கணும் சார். அந்த திரையுலகத்தில் இப்போ நான் ஒரு காமெடி சொல்கிறப்ப எல்லாருமே நான் சொல்லும்போது ஒரு டைரக்டர் பேசிக்கிட்டு இருப்பேன். அப்போ சுற்றி இருக்க எல்லாருமே சிரிச்சிருவாங்க. அது அந்த சில டைரக்டருக்கு பிடிக்காது. சார் நான் சொல்லுங்கள் சார், நீங்கள் என்ன நீங்கள் அது ஈகோவிலே வேணான்றோம். அதை இவன் சொல்லி எல்லோரும் சிரித்து அதை நான் வைக்கணுமா? கொஸ்டின் எங்கே வருது பாருங்களேன். அந்த மாதிரிலாம் நிறையா உண்டு சார். நீங்கள் அதை விடுங்க, நீங்கள் சொல்ல விடுங்க, நான் சொல்ல செய்யுங்க சார். இல்லை சார் நீங்கள் சொல்கிறது காமெடி கம்மியாக இருக்குது, இதை கொஞ்சம் சேர்த்துங்க. நடிக்கிறது நான் தானே, இப்போ சேருங்க. அதெல்லாம் முடியாதுங்க, நான் சொன்னதை மட்டும் நீங்கள் செய்யுங்க. அப்போ நீங்கள் சொன்னதை நீங்களே செய்யுங்க, நான் போயிட்டு வரேன், வண்டி எடுத்து போயிடுவேன். இன்னும் போயிட்டானா இருந்தாலும் அவர் போய் 1/2 மணி நேரம் ஆச்சுங்க. அப்படிலாம் போயிருக்கேன். அப்போ சொன்னதை மட்டும் செஞ்சுட்டு போகிறேன், காமெடியன் கிடையாது.
நம்ம உடம்புல இருக்கணும், காமெடியாக நடிக்க உடம்புல இருக்கணும், அவன் இன்னும் சேர்க்கணும் அதை. 98.3 FM இது செம்ம ஹாட் மச்சி.